எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரோட் சைட் காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட்டு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். முட்டைக்கோஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ரோட்டு கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். என்னால் எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது 1/2 கிலோ முட்டைக்கோஸ்க்கு நான் ஒரு 50லேருந்து 75 கிராம் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம முட்டைக்கோஸ் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காளான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பெரிய துண்டு இஞ்சை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 20 பல் பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு இடி உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு இதில் போட்டு இடிக்க முடியலன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை இடிச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இடித்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இருக்க மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ண முட்டைக்கோஸோட கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் சேர்த்துடலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலேருந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ முட்டைக்கோஸுக்கு நான் இந்த அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அடுத்தது இந்த 1/4 கப்லேயே 3 கப் மைதா சேர்த்துக்கலாம். அதாவது 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு உப்பு காரம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 கப் மைதா சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்க்குறேன். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி தேவையில்லை. இதுக்கு கொஞ்சம் பக்கோடா மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி மட்டும் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இது பொரிக்கிறதுக்காக நான் ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம பக்கோடா மாதிரி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் தீஞ்சு போகாமையும் வரும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பக்கோடா மாதிரி அதில் உதுத்து விட்டுடலாம். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இதை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த கோஸில் இருக்கிற உங்களுக்கு ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி அப்போ தான் அது கிறிஸ்பியாக வரும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நம்ம பொரிச்சிட்டாலும் கலர் ரொம்ப மாறிட்டாலும் உங்களுக்கு அந்த காளான் இருக்கிறதுனால கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் கரெக்டாக பதத்துக்கு இதை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நான் பொரித்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அதை உடச்சி விட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இப்படி உடச்சி விட்டாலே நல்லா உடஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் இருக்குங்களா, அதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம கோஸ்லேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள்.
அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நம்ம முட்டைக்கோஸில் என்னெல்லாம் மசாலா சேர்த்தோமோ அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா மட்டும் மட்டன் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த தண்ணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 4-5 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் வந்து ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தண்ணி போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டோம்னா நல்லா உங்களுக்கு கெட்டியாகிடும். இப்போ இதுவும் ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வேறு ஒரு பேனில் எனக்கு தேவையான அளவுக்கு இந்த ரசம் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்து முடிச்சுட்டு அடுத்தது இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த காளானை வந்து இதோட சேர்த்துடலாம். அதாவது முட்டைக்கோஸ் பக்கோடா வந்து பொரிச்சு உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இதுவும் நமக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதை கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சூப்பரான ரோட் சைட் காளான் வந்துட்டு ரெடி ஆகிடும். அந்த ரசமும் அந்த காளானும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போது அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பரான காளான் வந்து ரெடி ஆகிடும். அந்த ரசத்தோடு அந்த காளான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நமக்கு தேவையான அளவு காளான் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது மேலே வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி டாப்பிங் போட்டோம்னா சூப்பரான காளான் வந்துட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.